கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சப்ஜெக்டில் உள்ள ஒரு காரியத்தை படிச்சுட்டு வரும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைய பிரயோஜனமானதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதுலேருந்து நிறைய வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது ஒரு ஒரு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பந்தயம் மாதிரி தான் வாழ்க்கையில். ஆண்டவர் கூட நம்ம ஆண்டவர் பக்கத்தில் ஒரு ஊழியம் செய்யும்போதோ மற்ற எந்த காரியம் செய்யும் பொழுதோ ஒரு பந்தய பொருளில் ஓடுற மாதிரி தான் நம்ம ஓடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ பந்தயத்துக்கு ஓடுறதுக்கு அதுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம ஆண்டோடைய ஊழியம் பண்ணணுனாலும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் வரும், மற்ற பிரச்சனைகள் வரும். எல்லாம் வரும்போது அதில் தாண்டி போகக்கூடிய ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுல பவுல் எழுதியிருக்கிற காரியத்தை நம்ம தியானிப்போம். பந்தய பொருளில் எப்படி ஓடி நம்ம ஜெயித்து ஆண்டவர்கிட்ட இந்த நீதியின் கிரீடத்தை எனக்கு வச்சுருக்காருன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம இந்த பந்தய பொருளில் எப்படி ஓடி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்லி எழுதி தந்திருக்கிறாரு. நமக்கு நிறையா நமக்கு வேதத்தில் விளங்காமல் நமக்கு புரியாமல் இருக்கலாம். நமக்கு ஐயோ இந்த வசனங்கள்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது, நமக்கு புரியாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய காரியங்கள் படிக்கும் பொழுது அவங்க கூட இருந்தவங்களே சொல்லுவாங்க, இவர் எழுதுறது நமக்கு ரொம்ப புரியுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி ரொம்ப ஹார்டாக சொல்கிறாரே எழுதுகிறாரே அப்படின்னு சொல்லி நிறைய நீங்கள் வசனத்தெல்லாம் தியானிக்கும் பொழுது யூதாலன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ வசனம் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆவியானவர் எழுதி தந்திருக்கிறத நம்ம தியானிக்கணும்னா ஆவியானவர் நம்மளோட இருந்து தியானிக்கிறதுக்கு நம்மளை உதவி செய்யணும். அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அவர் என்ன செய்கிறாருன்னா நமக்கு புரிகிற மாதிரி நிறைய ஆண்டவரே சொல்வார்ல, அது மாதிரி இவரும் நமக்கு புரிகிற மாதிரி ஒரு பந்தய ஓட்டத்தை பற்றி எப்படி அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும், எப்படி ஓடி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிற வசனத்தை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதுலேயும் நம்ம பந்தய பொருளில் எப்படி ஓடி ஆண்டுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்வதுக்கு எப்படி பவுல் இருந்தாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தகப்பனே நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. நீங்கள் அழைத்து எங்களை ஆண்டவரே ஆவியானவரால் நடத்தும் பொழுது நாங்கள் நேரான பாதையிலே உங்களுடைய பிரசனத்திலே நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்து என் தேவன் வைத்திருக்க திட்டம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நாங்கள் முழுவதுமாக நம்பி ஜெபித்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாட்களில் எத்தனையோ இடைஞ்சல் மத்தியிலே இருக்கலாம், எத்தனையோ தடைகள் மத்தியில் இருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர் என்று நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. பவுல் ஓடினது போல நாங்களும் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட இந்த நாட்களில் இந்த வசனத்தை தியானிக்கும் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வசனம் எங்களோடு கூட பேசும் பொழுது தான் நாங்கள் ஆண்டவரை பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ்வோம். ஆண்டவரை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக வாழ்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதிலே ஆண்டவரை நிலைத்து நிற்கத்தக்கதான கிருபையை ஆவியானவர்களுக்கு உதவி செய்து வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அநேக பிள்ளைகளை நீங்கள் தொட வேணுமா ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளை ஆண்டவரே இப்படி ஆசீர்வாதத்துக்களே கொண்டு வருகிற பந்தயத்து பருவத்துக்களே ஓடுகிற பிள்ளைகளாய் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் கிருபை செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயம் எல்லாம் மகே செலுத்துகிறேன். ஏசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்களை கடந்து ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, பாக்கியவான்கள்
பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமென், நடந்தாலும் சோர்வடையா. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, பேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. பேரிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, இன்னைக்கு பவுலை கொண்டு நமக்கு எழுதி தந்திருக்கிற இந்த வசனம் பார்த்திங்கன்னாக்கி, பந்தய சாலையில் ஓடுற மாதிரி நம்ம ஆண்டவர் ஊழியம் பண்ணாலும் சரி, மற்ற ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செஞ்சு நம்ம என்ன பெற்றுக்கொள்ளணுங்கிறது, நம்மளோட வாழ்க்கையில் ஓடணும் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பந்தய சாலைங்க நமக்கு வந்து ஒரு பந்தயம் அந்த மாதிரி போகும்போது நமக்கு தெரியும் எப்படி ஓடி ஜெயிக்கணுன்ட்டு எவ்வளோ பிரயாசப்பட்டு அதில் முதல் பரிசு வாங்கணும்னு சொல்லி போவாங்க அப்படிங்கிறத பற்றி தெரியும். அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கு ஓடணும் அப்படிங்கிறத பற்றி, அந்த ஊழியம் செய்கிறத பற்றி எழுதியிருக்கிறாரு. அந்த காரியத்தை படிக்கும்போது நமக்கு என்னென்னா தெரியாதவங்களுக்கு கூட புரிகிற மாதிரி அந்த மாதிரி இதை எழுதியிருக்கிறாரு. அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 24, 25 2 வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் சொல்கிற காரியத்தை ஆண்டவர் நல்லா எழுதி வச்சிருக்கிறத பவுல் கொண்டு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவன் பந்தயத்தை பெறுவன்று ஒருவன் தான் பெறுவான்.
அப்படிங்கிறத பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த பந்தயத்தில் ஓடுறதை பற்றி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ இந்த ஒரு வசனத்தை வச்சு நீங்கள் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பந்தயசாலையில் ஓடும்பொழுது நம்ம எப்படி ஓடுவோம், அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல ஓடுவோம்ல, அந்த மாதிரி ஓடுற ஒரு இடத்த பற்றி ஆண்டவர் சொல்லி அவர் நல்லா நமக்கு புரிகிற மாதிரி எழுதுறாரு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஓடணும், இவங்க வந்து இப்போ நிறைய பேர் ஓடுவாங்க. நீங்கள் ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி 20 பேர் 30 பேர் அந்த மாதிரி இது ஒரு கணக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் பந்தயத்தில் ஒரே ஆள் தான் ஜெயிக்கிறது. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டில் ஓடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் பவுலுங்க எழுதுறாரு. அந்த நம்ம முதல் பந்தயத்தில் எப்படி இப்போ பரிசு பெறணும்னு சொல்லிட்டு ஓடுறாங்கன்னாக்கி அவங்க எவ்வளோ பிரயாசம் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த விளையாடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா அதில் போட்டிகள்லாம் நிறையா இருக்கும். ஓடும்போதும் சரி, மற்ற நிறையா நாடுகள்லேருந்து வந்திருப்பாங்க. அதில் வந்து அவர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு மனுஷன் வாங்குறாங்கன்னா, ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஆண்களாக இருக்கலாம், வாங்கும்போது அவங்க வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து அவங்க ஓடிருப்பாங்க. ஓடி அவங்க பயிற்சி எடுத்து தான் நல்லா ஓடிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஓடி ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்க அந்த பரிசு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மற்றவங்கெல்லாம் அவங்க நாட்டில் உள்ளவங்க, மற்ற அவங்க பார்க்குற வந்து அவங்க நாட்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டு இது பண்ணுறதெல்லாம் நீங்கள் நிறைய அந்த விளையாட்டு பார்த்ததுனால தெரியும். அது நிறைய நான் சொல்ல போகிறதில்ல. அவன் அந்த பந்தயத்துக்கு ஓடும்போது ஒரு ஆள் பெற்றுக்கொள்ளணுன்ட்டு எப்படி ஓடுறாங்க, எப்படி அவங்க பிரயாசப்பட்டு ஓடி ஜெயிக்கிறாங்க ஒரு பரிசை பெறதுக்கு. ஆனால் அதை விட ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்ம பரிசை பெறணுன்னாக்கி எப்படி ஓடணும் அப்படிங்கிறத பற்றி இவர் சொல்கிறத பார்க்கணும். அப்போ பந்தயத்தில் ஓடுற ஒருவன் பரிசு வாங்கினோம்னாக்கி அது வந்து பாருங்கள், அந்த ப்ரைஸ் வாங்கினோம்னாக்கி நிறையா அந்த நீங்கள் இந்த கப்பு இதெல்லாம் பார்க்கலாம். பார்த்தா இப்போ என் பையன்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதனால எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. நீங்களும் கூட உங்கள் பிள்ளைங்கள்லாம் வாங்கி தந்துருந்தாங்கன்னா அது தெரியும். அது வந்து பரிசு வாங்குதாங்க. அந்த பரிசு வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு அவங்க வந்து ஒரு இது பண்ணுற போகிறதில்ல. ஏதோ அந்த நேரத்துக்கு ஒரு பெருமையாக இது பண்ணுவானுங்களே இல்லையா. அதுக்கு பிறகு பாருங்கள் அதை எங்கேயோ எடுத்து வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்து வாங்கினேன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருந்தாங்க. அப்போ அந்த இது வந்து என்ன செய்யுதுன்னாக்கி மங்கி போகிற மாதிரி ஒரு அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு அந்த நாட்களில் ஒரு பெரிய மதிப்பாக இருக்காங்க. ஆனால் ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஓடும்போது அப்படி இப்போ இல்லை. அது இது அழிவுள்ள இது ப்ரைஸ் கிடைக்குது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது அழியாத ஒரு பரிசை நமக்கு தராரு அப்படிங்கிறத அதை தான் நம்ம நோட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம வந்து நிறைய காரியங்கள்ல இப்போ அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம போகிறாங்களோ அதுபோல் நாம வந்து ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக வாடுறதுக்கு, அதில் எப்படி நம்ம அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் அவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சோம்னா அதுக்கு ஒரு பரிசு கிரீடத்தை தராரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் அந்த வசனத்தில் நீங்கள் தியானிக்கலாம். அப்போது நம்ம வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி ஒரு பரிசு நமக்கு இருக்குது. நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது ஒரு பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த பந்தயத்தையை பற்றி அவர் பேசும்பொழுது சொல்லுதர நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த கொரிந்தி சபையில் வந்து ஏன் இந்த பந்தய ஒரு இடத்துல நம்ம ஆண்டவர் வந்து சொல்லுவாருன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி பேசுகிறதுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரி இவர் வந்து அந்த கொரிந்தி பட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு பட்டணத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னாக்கி அந்த ஒரு விளையாட்டு போட்டி வந்து நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கோம். அந்த விளையாட்டு போட்டி இசுமியன்னு சொல்லி ஒரு போட்டி நடக்குமாமா. அந்த போட்டி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு ஊருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த விளையாட்டு வந்து அந்த இடத்துல ரொம்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க இருக்க ஆட்களுக்கெல்லாம் நல்லா தெரியுங்கிறதுனால அந்த பந்தய சாலையை சுற்றி காட்டி அவர் இப்படி ஓடுறீங்களே, இப்படி பரிசை பெறுறீங்களே, இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஓடணும் அப்படிங்கிறத அதை வந்து அவர் செய்தியாக கொடுக்கணும். நம்ம செய்தி கொடுக்கும்போது நிறைய காரியங்கள் பைபிள்லேருந்து வசனத்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பந்தயத்தில் நீங்கள் ஓடுறீங்களே, ஜெயிக்கிறதுக்கு ஓடுறீங்களா, அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கு ஓடுறதுலையும் இந்த மாதிரி நம்ம ப்ரைஸை வாங்குறதுக்குன்னு ஓடணும், அப்படி ஒரு ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கோம். அதுக்கு ஒரு நிறைய கட்டுப்பாடு, அந்த இப்போ நம்ம விளையாட்டுக்குனாவே ஒரு கட்டுப்பாடு இருக்குங்களா. நீங்கள் இந்த கோட்டை தாண்டக்கூடாது, இந்த பந்து தொடக்கூடாது, அப்படின்லாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம போகும்பொழுது அந்த பந்தயச்சாலையில் ஓடி நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அந்த பரிசை வாங்கணும்னாலையும் நிறைய கட்டுப்பாடு, நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறத அவர் சொல்லியிருக்காரு. நாம் வந்து கட்டுப்பாடாக அவருக்கு பிரியமான வாழணும். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது தான் நமக்கு இப்போ பாருங்கள், ஒரு விளையாட்டு
விளையாட்டுலேயே பார்த்திங்கன்னா விளையாட்டை ஏன் அவர் சொல்லி காட்டினான்னா விளையாட்டுலேயே அதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால சொல்கிறாரு. ஏன்னா அந்த அந்த கொரிந்து பட்டத்தில் அந்த மாதிரி சொன்னோம்னாக்கா அவங்களுக்கு புரியுங்கிறதுக்காண்டி இப்போ நமக்கும் இது புரியும். ஏன்னா விளையாட்டில் நிறைய பேர் எல்லாருமே விளையாட்டு அதுங்கும்போது அதில் யாருமே வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க. விளையாட்டில் நிறைய பேர் வந்து அதில் வந்து ஒரு வாஞ்சியோடு இருக்க தான் செய்வாங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொருந்துங்கிறதுனால தான் நமக்கு இது ரொம்ப சுலபமாக நமக்கு புரியுற மாதிரி ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறத நம்ம தியானிக்கலாம். இப்போ வந்து கட்டுப்பாடோடு வாழ்ந்தாக்கி இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி ஒரு கட்டுப்பாடு நிறைய இருக்கும். ஏன்னா சாப்பாட்டில், மற்ற இந்த எக்ஸசைஸ் இதில், தூங்குறதுல, மற்ற எழுந்திரிச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஆண்டவருக்குள்ளே நாம் வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு என்ன பிரியமாக இருக்குது, ஆண்டவருக்கு எப்படி நம்ம பிடிச்ச மாதிரி வாழணும், அவருக்கு பிடிக்காதது என்னது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு நம்ம வாழும்பொழுது தான் அந்த பந்தய பொருளில் நம்ம அவர் ஓடி ஜெயிக்காங்களா அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம முதலாவது பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கடும் முயற்சின்னா ஆண்டவருக்குள்ள எப்படியாவது ஜெபித்து ஆண்டவர்கிட்ட நிறைய நேரத்தை செலவு பண்ணணும். அந்த நேரத்தை செலவு பண்ணும்பொழுது நமக்கு அந்த முயற்சி எடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த முயற்சியை நமக்கு ஆசீர்வாதமாக தருவார். நம்ம வந்து பைபிள் வாசிக்கும், நிறைய காரியங்கள் ஒரு மணி நேரம் வாசிக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது, வசனத்தை தியானிக்கிறத விட ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அந்த வசனத்தினுடைய காரியங்களை நிறைய கற்றுக்கொண்டு நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்க முடியும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். அதனால கடும் முயற்சி, இப்போ விளையாட்டுலேயும் பார்த்திங்கன்னா கடும் முயற்சி எடுத்து தான் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறாரு. மூணாவது, அந்த இலக்கை நோக்கி நம்ம விலகாதபடி உறுதியாக இருக்கணும். ஏன்னா ஒரு விளையாட்டுனாக்கி இந்த விளையாட்டில் நம்ம போக போகிறோம், இந்த விளையாட்டை நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விளையாட்டில் எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி ஆண்டோடைய வார்த்தைக்கு போகும்பொழுதும் அதில் எந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் விட போகிறாருன்னு சொல்லி நம்ம தியானிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம போய் கரெக்டாக நிற்கிறதுக்கு உறுதியாக இருக்கணும். அந்த இடத்துல ஏதோ நமக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தது இந்த மாதிரி வந்ததுன்னா உடனே விட்டு போயிருந்தாங்களா, அந்த மாதிரி விட்டுட்டு போகாதபடி ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பிடிச்சு ஜெயிக்கிற பிள்ளைங்களா நம்ம ஜெயத்தை தருவார் ஆண்டவர் அப்படிங்கிற காரியத்தை நம்ம சொல்லி அந்த இடத்துல நிலச்சி நிற்கணும். ஏன்னா வந்து பவுலுக்கு நிறைய காரியங்கள் வந்து நடந்தது, நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சார், விடுதலை கொடுத்தாரு. அவர் வந்து ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதில் வந்து நம்ம உறுதியாக இருக்கணும். இந்த 3 காரியத்தை நம்ம செய்யணும். முதல்ல கட்டுப்பாடாக இருக்கணும், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அடுத்தது கடும் முயற்சி எடுத்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். அடுத்தது என்ன இலக்கை நோக்கி ஆண்டவர் நமக்கு போக சொல்கிறாரோ அந்த இடத்துல வந்து நம்ம விலகாதபடி உறுதியாக நின்று அந்த இடத்துல நம்ம நிற்கணும், ஆண்டவருக்கு நிற்கணும். அப்போ ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை வந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து நம்மளை நடத்துகிறவராக இருக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்ம வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கி நமக்கு எல்லாமே ஈவா நமக்கு தரார். இந்த பிரைஸ் தரதே வந்து என்ன செய்தார், அவர்கிட்ட விசுவாசம் வச்சு அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைங்களாம் நம்ம ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய உண்மையாக இருக்கும் மாத்திரமில்லை, நம்ம ஓட்டத்தில் உண்மையாக இருக்கலாம் சிலர் வந்து அதுக்காண்டி ஆண்டவர் வந்து இந்த ரட்சிப்பை தராருன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைக்கணும், அப்போ தான் ரட்சிப்பை தந்து அவர் நடத்துவார்னு சொல்லி பார்க்கும். இப்போ வந்து 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் அதே 25வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படித்தாச்சு. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு பரிசு பொருளை வாங்கி அவங்க ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைக்கு அவங்க அப்படி ஓடுறாங்க. ஆனால் அழிவுள்ள கிரீடத்துக்கு பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். நமக்கு அழிவில்லாத ஒரு கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போது நமக்கு வந்து ஆண்டவரே வாக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு கிரீடத்தை வச்சுருக்காருன்னு சொல்லி அவர் வரும்பொழுது தருவாருன்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நிறைய அந்த கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் பண்ணும் பொழுது அந்த விளையாட்டு நடக்கும்போதோ அந்த ப்ரைஸ் வாங்கும் பொழுதோ இதெல்லாம் நிறைய நம்ம நிறையா பார்த்திங்கன்னாக்கி நிறையா காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளும் போது தான் மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி இவர் நிறைய இடத்துல அந்த விளையாட்டு நடந்த இடத்த அதெல்லாம் பார்த்து அதனுடைய காரியத்தை தான் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். வசனத்தில் பார்த்திங்கனாக்கி ஒரு வெற்றி பெற்று அவங்க வந்து வெற்றி பெற்று பரிசு வாங்குறதுக்கு படிப்படியாக ஏறி போவாங்க பார்த்தீங்களா. போகும்போது இவர் வந்து நினச்சி பார்க்காரு, இந்த இவ்வளோ படி ஏறி இவ்வளோ தூரத்துக்கு போகிறாங்க, இந்த அழிஞ்சு போகிற ஒரு இது அது சொல்கிறாரு.
பாருங்க, இது என்ன அழிஞ்சு போகிற கிரீடத்துக்கு அந்த ஒரு பரிசு பொருளுக்காண்டி இப்படி தர்றாங்களே, இப்படி இந்த ஒரு பூ மாலையும் ஒரு துணியும் அது மாதிரி தராங்களே, இது வெகு சீக்கிரமாக இது வந்து என்ன செய்யும், பூ மாலை போடுறாங்க, பூ இந்த கொத்து கொடுக்காங்க, அதெல்லாம் வீணாக போயிடும். இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பரிசு பொருளை பெரிய நான் வாங்கினேன்ட்டு ரொம்ப நாளைக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அது ஏதோ அவங்களுக்கு ஒரு பிடித்தமான நாட்களில் வச்சுக்கிடுவாங்க. அப்புறமெல்லாம் அதனுடைய பெருமை வந்து அவ்வளோ ஒரு பெருசாக வச்சுக்கிட மாட்டாங்கன்னு சொன்னோம்ல, அது மாதிரி தூக்கி எரிஞ்சு போடுவாங்க சிலருக்குலாம். அந்த மாதிரி அழிஞ்சு போகிறதுக்கு இப்படி இவ்வளவு நினைவு கூர்ந்து இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் அந்த பந்தய பொருளில் நடக்கக்கூடிய காரியத்தை எழுதியிருக்கிறத நம்ம அந்த விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டு தான் இதோட ஒப்பிட்டு அவர் எழுதுகிறார். ஏன்னா பந்தய பொருள்னு ஏன் எழுதியிருக்காருன்னோம்னா, இந்த பந்தயத்தில் ஜெயிச்சு வர்றது இந்த அழிஞ்சு போகிறத கொடுக்காங்க, அதுக்கு போய் இத்தனை கஷ்டப்பட்டு ஓடுறாங்களே, நம்ம வந்து அழியாத கிரீடத்தை நமக்கு ஆண்டவர் வரும்போது தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறாரு. நாம் எப்படி ஓடணும் அப்படிங்கிறத அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஏன் எழுதியிருக்காருன்னா அதுக்கு தான் எழுதியிருக்காரு. ஆனால் கிறிஸ்துவுக்காக உண்மையோடு நம்ம ஆண்டவருக்கு அந்த வேலையை செய்யும் பொழுது அவர் யாவருக்கும் அழிவில்லாத கிரீடத்தை நான் அந்த சூட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அதுதான் நிச்சயம், அதுதான் மகிமையாக இருக்குது. நமக்கு எழுதும் பொழுதே ஆண்டவர் என்ன செய்தார்னா, நீ உண்மையாக இரு, எனக்கு ஊழியம் பண்ணுறவனுக்கும் ஊழியம் பண்ணாதவனுக்கும், இங்கே வெளிப்படுத்தலில் படித்து பார்த்தீங்கன்னா ஊழியம் பண்ணாதவனுக்கும் ஊழியம் பண்ணாதவனுக்கும், நீ பரிசுத்தமாக இருக்கவனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் எல்லாத்துக்கும் நான் வரும்பொழுது அவனுக்கோட கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிற வசனத்தை நீங்கள் தியானிக்கலாம். அப்போது இவர் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் பண்ணும்போது அவருக்குன்ட்டு நம்ம நிற்கும் பொழுது நமக்கு ஒரு பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஓடுங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தவறு பண்ணுவோம். அப்படி தவறு பண்ணாமல் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இவர் நிறைய பேரை வந்து ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்ச மனுஷன் வந்து சொல்லி எழுதுறாரு பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு அவருக்கு தர பிரைஸ் எவ்வளோ பெருசு, அதை நம்ம வாஞ்சித்து நம்ம அந்த அழியாத கிரீடத்தை வந்து வாங்குறதுக்கு நாம் வந்து என்ன செய்யணும், டெய்லி நம்ம ஜெபிக்கணும், அந்த வாடாத கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறது பார்த்திங்கனாக்கி, இது வந்து இந்த கிரீடங்கும்போது நமக்கு கிரீடத்தை சூட்டுறதுக்காண்டி அவர் சிலுவையினால் முள்முடி கிரீடத்தை நமக்காண்டி அவர் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு அந்த கிரீடத்தை தரதுக்கு தகுதியுள்ள ஒரு ஆண்டவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வந்து நமக்காக இந்த கிரீடத்தை ஏற்றுக்கிட்டாரு. நமக்கு வந்து அந்த ஒரு பெரிய வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு எவ்வளோ காரியங்கள் நமக்கு வேண்டாத காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தந்த காரியங்கள் என்னென்னா, நமக்கு ஆசீர்வாதத்தை தரதுக்காண்டியே ஆண்டவர் வந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஓடணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டின பவுல் எழுதியிருக்கிற இந்த காரியத்தை நீங்கள் நிறைய வசனங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசுவார். இந்த ஒரு வசனத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். 2 தீமோத்தேயுல 4:8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் இருக்குது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதுக்கு முன்னாடி 7வது வசனத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேங்காரு. அப்போ அவர் போராட்டம் ஒரு வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பந்தயத்துக்கு ஓடுறவங்க எப்படி ஓடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஓட்டத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. இப்படி ஓடணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வயசு வரைக்கும் ஓடணுங்கிற ஓட்டத்தை வச்சுருக்காரு. அந்த ஓட்டத்தில் விசுவாசத்தோடு நான் ஓடி ஜெயித்தேன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே விசுவாசத்தை காத்து கொண்டேங்காரு. அப்போ விசுவாசம், ஆண்டவருடைய விசுவாசத்தோடு நம்ம ஊழியம் பண்ணும்பொழுதோ நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுதோ தான் இந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத சொல்லிட்டு அவர் இது முதல் என் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அவர் நீதியுள்ள நியாயாதிபதி வரும்பொழுது எனக்கு தருவார்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்கலாம். ஏன்னா அவர் நான் மரித்து போவேன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. அப்போ நமக்கு நம்ம உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் எப்படி வாழணுங்கிறத முதல்ல கற்றுக்கிட்டா தான் நம்ம மறிக்கும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அப்புறம் தான் பார்க்கணும். அவர் வந்து கடைசியில் போகும்போது சொல்கிறாரு, அந்த வசனத்தை தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கி, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இப்போ என்னை போல் நீங்கள் இருங்க, என்ன மாதிரி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், இப்படி நீதியுள்ள கிரீடத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் விசுவாசத்தில் ஓடணும். ஓடி ஜெயிக்கிற பிள்ளைங்களாக நீங்கள் இருந்தால் தான் அந்த நீதியின் கிரீடம் எனக்கு மாத்திரமில்ல உங்களுக்கும் கிடைக்கும். அந்த பிரசன்னமாக்குதலில் நீங்கள் இருக்கணும். அவர் எப்படி பிரசன்னத்தில் இருந்தார், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, எல்லாவற்றையும் என்ன செஞ்சார், ஓடி ஜெயித்தார். அதுபோல் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்கிறதுக்கு இன்றைக்கி ஜெபிக்கணும். அந்த மாதிரி காரியத்தை பவுல் வந்து ஒரு பந்தய பொருளாக நம்ம வாழ்க்கையில் ஓடுற
ஓட்டத்தை எழுதி தந்திருக்கிறாரு. அதை நீங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கும் பொழுது அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்ம அநேக பிள்ளைகளாக மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையை எத்தனை நாளைக்கு தந்திருக்கிறாரோ, எத்தனை வருஷம் தந்திருக்கிறாரோ, எத்தனை வயது வரைக்கும் நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு தந்திருக்கிறாரோ, அந்த நாட்களில் பவுல் ஓடி ஜெயித்தார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஓடி ஜெயிக்கணும். அந்த பந்தயத்துக்கு நம்மளுக்கு ஓடக்கு வச்சுருக்கிறாரோ அவ்வளோ நாள் நம்ம ஓடி மற்றவங்களுக்கு நம்ம முன்மாதிரியாக வாழ்ந்து அவர் பந்தய பொருள் எப்படி ஓடி ஜெயித்து எனக்கு இந்த மாதிரி வைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்து இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பைபிளை ஒரு வசனம் வாசித்தாலும் அதுக்கேற்ற பலன் கிடைக்கும். ஆண்டவர் நமக்குன்னு என்ன எழுதி தந்திருக்கிறாரோ அதை நம்ம தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கும் பொழுது நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கூட அநேக பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஓட்டப்பந்தயத்தில் எப்படி ஓடி ஜெயித்தார் பவுல், அது மாதிரி நம்ம ஓடணும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம அநேக பிள்ளைகளுக்கு ஜெயிக்கிற பிள்ளைங்களாம் நம்ம மாற்றணும் அப்படின்ட்டு இப்போ வெறும் டீச்சர் இந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸ் சொல்லிக் கொடுக்கவங்களாம் யாருமே பார்த்திங்கன்னாக்கி என் பிள்ளைய அவ்வளோதான் அவ்வளோ ஓட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னாக்கி நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து நீ ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லி தான் அவங்க கொடுப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம பவுலும் பந்தய பொருளில் நீங்கள் ஓடி ஜெயிக்கணும், நீங்கள் நீதி உள்ள கிரீடத்தை பெறணும், நான் ஓடி முடித்தேன், நீங்கள் பிரசன்னமாக்குதலில் இருக்கணும், நீங்கள் விசுவாசத்தில் காத்துக்கொள்ளணும், கடைசி வரை ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்களாக நம்ம வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழணும்னு சொல்லி தான் ஆண்டவர் எழுதி தந்திருக்கிற அந்த வசனம். அதனால் நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமில்லையே ஜெயமில்லையே, ஜெபமில்லையே ஜெயமில்லையே, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வசனத்தை தியானித்த பொழுது எங்களோடு கூட நீங்கள் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பந்தய பொருளை ஓடி ஜெயித்த பவுலை போல நாங்களும் ஜெயிக்க கிருபை செய்யுங்க. அப்படியே வல்லமுள்ள பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கணுமா ஜெபிக்கிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பிரசன்னத்திலே ஓடி ஆண்டவரே உம்முடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக ஓட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இலவசமாய் தந்த ஈவாய் தந்த அந்த பிரசன்னத்திலே நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. அந்த வாடாத கிரீடத்தை தந்து எங்களை மகிமைப்படுத்துகிற தேவன் இந்த நாட்களே உயிரோடு இருக்கிற எங்களுக்கும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த பந்தயத்திலே ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. உண்மை உள்ள பிள்ளைகளாய் உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் முன்னோக்கி பார்க்குற சுவாமி. பவுல் ஓடினது போல் நாங்களும் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஒருடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற இலக்கை நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்படணும். எந்த இடத்துல ஆண்டவரை விழுந்து விடாதபடி, ஆண்டவரை அதை விட்டு விடாதபடி எங்களை நீங்கள் காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், முள் கிரீடத்தை சூட கொடுத்து ஆண்டவரே எங்களுக்காக விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்களே சுவாமி. எங்களுக்கு கிரீடத்தை தந்து எங்களை மகிமைப்படுத்துங்களே சுவாமி. அக்கா நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெயிக்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் பூரா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த பந்தயத்துக்கு ஓட ஜெயிக்க கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறக்கா நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நீங்கள் இந்த வசனத்தின் மூலமாக பிள்ளைகளோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் என்ன ஆண்டவரே பவுலுக்கு வந்த எத்தனையோ காரியங்களிலும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்து அவரை வழிநடத்தினீரே, அதுபோல் எங்களையும் வழிநடத்துவீர் என்ற அந்த விசுவாசத்தை நாங்கள் பிடித்து கொண்டு கடைசி வரை போராட்டத்திலே ஆண்டவரை போராடி ஜெயித்த அந்த பவுலை போல் நாங்களும் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆவியானவர் உதவியை தந்து இந்த நாட்களிலே வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒப்பு கொடுக்குறப்பா. எங்கள் ஜெபத்துக்கு பயிர் எடுத்தபடினா நன்றி. மறுபடியும் அப்படி சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகன மாய்மை எல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். ஏசு ரச்சன் நாம் தெரி ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமேன்.